வெல்கம் டு அன்ஸ்போக்கன் சோல். நாம் டெய்லி ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுறது மூலயமா நம்ம கையிலையே இன்செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம கூட படித்தவங்க புது காரோட ஃபோட்டோ, புது வீடோட ஃபோட்டோ, இல்லை அவங்க போன ஃபாரின் ட்ரிப்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும், எல்லாரும் லைஃப்பில் முன்னாடி போயிட்டாங்க, நாம் மட்டும்தான் இன்னும் இப்படியே உட்காந்துட்ருக்கோன்னு தோணும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அவங்களோட ஹைலைட் ரீல் மட்டும்தான். அவங்க லைஃப்லையும் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் யாரும் ஸ்டேட்டஸில் போட மாட்டாங்க. லைஃப்ன்றது 100 மீட்டர் ரேஸ் இல்லை, இது ஒரு மேரத்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமிங் இருக்கும். சில பேருக்கு 22 வயசுலேயே ஜாப் கிடைச்சிடும். ஆனால் சில வருஷங்களில் அந்த ஜாப் பிடிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய போராட்டமாக இருக்கும். சில பேருக்கு 30 வயசுக்கு அப்புறம் தான் கெரியரே ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சொல்லணுன்னா அதுதான் அவங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக கூட அமைஞ்சிருக்கலாம். சரி, அதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டாப் லுக்கிங் லெஃப்ட் அண்ட் ரைட், ஜஸ்ட் லுக் அஹெட். அடுத்தவங்க கிளாக்கை பார்த்து உங்கள் லைஃப்பை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போராடாதீங்க. அவங்க பாதை வேற, உங்கள் பாதை வேற. உங்கள் பாதையில் நீங்கள் தான் ராஜா. இன்னைக்கு நீங்கள் நேற்று இருந்த உங்களை விட 1% இம்ப்ரூவ் ஆனால் கூட அது மிகப்பெரிய சக்ஸஸ் தான். நாம் எல்லாருமே பெரிய அச்சீவ்மெண்ட்காக வெயிட் பண்ணி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக ஒரு வாக் போகிறது, ஃபேமிலி கூட குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரியல் அசட்ஸ். கம்பேரிசனில் வர ஃபேக் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போடுங்க. இட் இஸ் ஓகே டு பி அ லேட் ப்ளூமர், பட் டோன்ட் பி எ குவிட்டர். நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் ஒரு டிரான்சிஷன் தான். இந்த ஃபேஸும் கடந்து போகும். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பி கைண்ட் டு யோர் செல்ஃப். உங்கள் லைஃப், உங்கள் ரூல்ஸ். கம்பேரிசனை விடுங்க, உங்கள் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you all. Please like, share and subscribe.